வாரத்துக்கு ஒரு குப்பையை இறக்கிடுறானுங்க நெட்ஃப்ளிக்ஸில். தி லாஸ்ட் ஹவர்ஸ் கதை என்னென்னா வழக்கமான கதை தான். 4 பேர் இருக்காங்க. இந்த 4 பேர் போக இவங்க கூட ஒரு நாயும் இருக்குது. இவங்க ஒரு நாள் காலையில் வெளியே போகலான்னு போகும்போது கதவை திறக்க முடியல. வெளியே ஒரே மழை, சாதா மலையெல்லாம் இல்லை, ஃபெவிக்விக் மழை. அதனால கதவு லாக் ஆகிக்குது. ஜன்னல் கிண்ணல் எதுவுமே திறக்க முடியாமல் இந்த வீட்டுக்குள்ளேயே மாட்டிக்கிறானுங்க. இவனுங்க இந்த வீட்டுக்குள்ளே இருந்து வெளியே வந்தானுங்களா இல்லை உள்ளேயே கிடந்து செத்தானுங்களாங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. அதாவது இந்த நெட்ஃப்ளிக்ஸில் வாரத்துக்கு எல்லா ஜானராலையும் ஒவ்வொன்றா போட்டுருங்கடான்னு உப்பா மாதிரி இறக்கிட்டே இருக்கிறானுங்க. எதுவுமே உருப்பட மாட்டேங்குது. இது எதுக்கு எடுக்கிறானுங்கன்னு அவனுக்கும் தெரியல, எதுக்கு பார்க்குறோன்னு நம்மளுக்குமே தெரியல. சும்மா ஏதாவது ஒரு கருமம் ஓடட்டும் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு நிலமையெல்லாம். சரி, ஓகே, அது நம்ம கருமம் பண்ணிட்டு போகிறானுங்க. இந்த கதையில் என்ன பிரச்சனைனா, இவங்க வந்துட்டு ஒரு வீட்டில் லாக் ஆகிடுறாங்க. அதாவது பயங்கரமாக வெளியே மழை பெய்யுது, அதனால வந்துட்டு உள்ளே லாக் ஆகிக்கிறாங்க. ஆனால் அது சாதா மழை இல்லை. அதுதான் பிரச்சனையே. என்னென்னா மழை வரும்போதெல்லாம் என்னமோ வருது. இதில் என்ன பிரச்சனைனா, இது ஒரு ஏலியன் படமா இல்லை குடும்ப படமா? ஏன்னா குடும்ப காவியமா இருக்குடா இந்த படம். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இவனுங்க ஜாலியாக இருக்கிறது தான் இந்த படம் ஃபுல்லாகவே காமிச்சிட்டு இருக்கிறானுங்க. இவனுங்க குடும்பத்தை எல்லாம் எதுக்குடா நாங்கள் பார்க்கணும்? அந்த மாதிரி தான் இருந்தது. ரொம்ப சுயநலமான குடும்பமாக இருக்குது. என்னென்னா இவனுங்க அங்கே இருக்கிறானுங்க ரொம்ப வருஷமா. அப்போதான் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க பேரெல்லாம் தெரியாதுன்னு வைங்க, நம்மளுக்கும் தெரியாது. அப்போதான் ஜன்னல் வழியாக பேசிக்கிறாங்க. அங்கெல்லாம் எப்படி இப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ஒருத்தன் கேட்குறான், சாப்பாடெல்லாம் எப்படி அப்படின்னு கேட்குறான். நான்லாம் தேவையான அளவு இருக்குன்னு நம்ம ஹீரோ குடும்பம் சொல்லுது. அவன் சொல்கிறான் அங்கே இருந்துட்டு, எனக்கு சோறு இல்லைன்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம ஆளுங்க அவனை கண்டுக்கவே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தா இவனுக்கு வாட்டுக்கு சர்வே லைட் வந்துட்டு இருக்கானுங்க. ரொம்ப சுயநலமான குடும்பமாக இருக்குது. எவன் செத்தா நம்மளுக்கு என்னங்கிற மாதிரி தான் இந்த குடும்பம் இருந்தது. கடைசியில் அந்த சோறு கேட்டவன் அவன் செத்தும் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பான். செத்து போய் உதவுற மனசு எவனுக்குடா வரும்? என்ன பிரச்சனைன்னு இந்த படத்தில் ஒரு 10 குளோரோஃபில்லைனு, த மிஸ்ட்டு இந்த மாதிரி எடுத்திருந்தா கூட நல்லா தான் இருக்கும். ஆனால் அந்த மாதிரியெல்லாம் எடுக்கலை. இது இவனுக்கு இஷ்டத்துக்கு எடுத்து வச்சிருக்கானுங்க. என்னன்னா இது ஏலியன்னா என்ன, அதை பற்றியெல்லாம் கிளாரிட்டியே இல்லை. அவனுக்கு பாட்டுக்கு சும்மா எழுதி வச்சிருக்கானுங்க. எனக்கு இந்த படம் எப்படி இருந்திருக்கலாம்னு தோணுச்சுன்னா, உள்ள மாட்டியாச்சு. அப்போ இவங்களுக்கு சோறு இல்லைன்னு சொன்னோன்னே என்ன பண்ணுறானுங்கன்னா, அங்கே ஒரு நாய் உடம்பு சரியில்லாமல் அது செத்துருதுன்னா கொண்டுறானுங்க. கொன்னதுக்கப்புறம் நாயை இறைய வச்சு வெளியே ட்ராப் பண்ணி பிடிக்கிறானுங்க. இதை திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே வருஷங்கள் ஓடுது. இந்த மாதிரி தான் படம் எடுத்திருக்கானுங்க. இவங்க உள்ள மாட்டிக்கிட்டானுங்க. உள்ள மாட்டினதுக்கப்புறம் அந்த நாயை கொன்னானுங்க. அந்த நாயை கொன்று இவனுங்க சாப்பிட்டுருக்கணும் அந்த நாயை. அதை பண்ணலை. ஒருவேளை அதை சாப்பிட்டோம்னா அடுத்தது அந்த நாய் இறைச்சியெல்லாம் முடிஞ்சோன்னே இவங்களுக்குள்ள பிரச்சனையாகும். குடும்பம் தான் மாட்டியிருக்கு. இந்த குடும்பத்துக்குள்ள ஒரு கான்ஃப்ளிக்ட், சர்வைவல் எப்படி ஆகுறாங்கிற மாதிரி ஒரு கேம், ஒரு மைண்ட் கேம் ஆடி இருக்கலாம், ஒரு சைக்கலாஜிக்கலாக ப்ளே பண்ணியிருக்கலாம். அதை இந்த டைரக்டர் மிஸ் பண்ணிட்டாரு. அது கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தி, ரொம்ப எழுதணும், அதெல்லாம் வேண்டாம், எதுக்கு நம்மளுக்கு அந்த வேலையெல்லாம், நம்மளாம் சேஃப் ஜோனில் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நீட்டாக இந்த மாதிரி வச்சு அங்கே பிடிக்கிறோம், அங்கேருந்து வருது, இதை வச்சு தான் கிளைமேக்ஸே வச்சுருக்கோங்கிற மாதிரி படம் பார்க்குறவங்கலாம் லூசு கூதியாகவே வச்சுருக்கீங்க. இது போக ஒன்று பண்ணானுங்க. நானே இந்த படத்தை டிப்ரெஷனில் தான் பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் இவனுங்க ஏலியனுக்கே டிப்ரெஷனை கொடுத்து சென்டிமெண்டலை நக்கி தப்பிச்சிருக்கானுங்க. இதை விட ஒரு கொடூரமான செயலை எவனுமே செஞ்சுருக்க மாட்டான். அந்த சின்ன பிள்ளை முன்னாடியே சொல்லும், அதோட பேச்சை கேட்டிருந்தாலே இவனுங்க எப்போ எஸ்கேப் ஆகிருக்கலாம். இது பத்தாதுன்னு பேக்ரவுண்ட் மியூசிக் வேற சம்மந்தம் இல்லாமல் ஓடிட்டு இருக்குது. இங்கே ஒன்று நடந்துட்டு இருக்கு, அங்கே ஒன்று போயிட்டு இருக்கு. என்னடா ரெண்டுமே சிங்கே ஆகல அப்படிங்கிற மாதிரி தான் மியூசிக்கெல்லாம் இருந்தது. இது போக கடைசியாக ஒன்று பண்ணானுங்க, அதுதான் கொஞ்சம் திக்குன்னு ஆயிடுச்சு. நான் இந்தியானா ஜோன்ஸ் மாதிரி அந்த வீடே ஒரு ஸ்பேஸ்ஷிப்பாக மாறப்போகுதுன்னு நினச்சேன். நல்ல வேலை அந்த மாதிரிலாம் ஷாக் கொடுக்கல. இந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்கணுன்னா மூளையை கழட்டி வச்சுட்டு போய் பார்க்க வேண்டியதுதான். ஏன்னா அப்போ தான் அவனுக்கு நம்மளை ஏமாத்துறானுங்கன்னு தெரியாது. கிராஃபிக்ஸ் எல்லாம் நல்லாவே இருந்துச்சு. அந்த ஓட்டையில் அந்த தண்ணி வரதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் டெர்மினேட்டர்லேயே பார்த்துட்டோண்டாங்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஏலியனுமே பார்த்தீங்கன்னா அது ஏலியன் தானே, ஏலியனா அக்டோபஸா என்னன்னே தெரியல. அது ஒரு மாதிரி ஜந்து அப்படி வச்சுக்கலாம். அப்புறம் அதுக்கெல்லாம் எதுக்கு சுற்றுதுன்னு தெரியல. நான் என்ன கேட்குறேன், மழை நின்றுச்சுன்னா இதுக்கு வரதில்லை. அப்போ வெளியே போக வேண்டியது தானே, எதையாவது உடச்சு. ஏன்டா போக மாட்டேறீங்க? அங்கதான் பல விலங்குகள் சுத்திக்கிட்டு இருக்கு. அப்புறம் என்ன, போக வேண்டியது தானே.
என்ன பிரச்சனை உங்களுக்கு? எது தடுக்குது? இது எதையுமே பண்ணாம இவனுங்களுக்கு வந்து கம்ஃபர்ட் ஜோன்ல உட்காந்துட்டானுங்க. இவனுங்களுக்கு எல்லாமே உள்ளேயே கிடைச்சிருச்சு. அதனால இவனுங்களுக்கு தேவையானதெல்லாம் உற்பத்தி பண்ணி நல்லா தின்னு தின்னு ஜாலியா இருந்துட்டானுங்க. அதனால வெளியே போகவே இவனுக்கு பிடிக்கல. இங்கே இருந்தெல்லாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டானுங்க. ஒரு கட்டத்துல அது உள்ள வந்தது. உள்ள வந்ததுக்கு அப்புறம் இவனுக்கு கஷ்டப்பட்டு உருவாக்குனதெல்லாம் ஒரு நிமிஷத்துல அழிச்சிட்டு போயிடுது. அதனால சோத்து சிங்கி அடிக்கிறானுங்க. இப்பதான் அறிவு வருது இவனுக்கு, இங்கேருந்து வெளியே போயிடுவோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் பிளான் போட்டு எல்லாம் தப்பிக்கிறானுங்க. இந்த படத்துல இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் கொஞ்சம் வந்துட்டு போர் அடிக்காம தான் போகுது. ஏன்னா வீட்டில் பார்த்தனால ஒன்றும் பெருசா தெரியல. அதனால தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. போர் அடிக்காம போகும். பார்க்கறதுனா பார்க்கலாம். சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். அப்புறம் உங்க இஷ்டம்.